கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் வந்தவர்கள் யார்? ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர். பேதுருவும் யோவானும் இயேசுவை முன்னிட்டு எதை பிரசங்கித்தார்கள்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை. ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் எதனால் பேதுரு யோவானிடம் சினம் கொண்டார்கள்? ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும். பேதுருவும் யோவானும் எதற்காக பிடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார்கள்? இயேசுவை குறித்து பிரசங்கித்ததால். பேதுரு யோவானை பிடித்து எதனால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள்? சாயங்காலமாய் இருந்தபடியினால். எதை கேட்டவர்களில் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்? வசனத்தை. வசனத்தை கேட்டு விசுவாசித்தவர்களின் தொகை எவ்வளவு? ஏறக்குறைய 5000 பேர். மறுநாளிலே அதிகாரிகள் எங்கே கூட்டம் கூடினார்கள்? எருசலேமில். எருசலேமில் கூட்டம் கூடின அதிகாரிகள் யாவர்? ஜனங்களுடைய அதிகாரிகள், மூப்பர், வேதபாரகர், பிரதான ஆசாரியனாகிய அன்னா, காய்பா, யோவான், அலெக்சந்தர், பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும். பேதுரு யோவானிடம் பிரதான ஆசாரியர் கேட்ட கேள்வி என்ன? எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பிரதான ஆசாரியரிடம் பேசியவன் யார்? பேதுரு. பிணியாளியாய் இருந்த சப்பாணி யாருடைய நாமத்தினால் சொஸ்தமானான்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். வீடு கட்டுகிறவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யார்? ஜனத்தின் அதிகாரிகள், இஸ்ரவேலின் மூப்பர்கள். மூளைக்கு தலைக்கல் என்று பேதுரு யாரை குறிப்பிடுகிறார்? இயேசுவை. வீடு கட்டுகிறவர்களாகிய இஸ்ரவேலர்களால் இயேசு எப்படி எண்ணப்பட்டார்? அற்பமாய். இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை?
ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எங்கு கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழ் எங்கும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எவர்களுக்குள்ளே கட்டளையிடப்படவில்லை. மனுஷர்களுக்குள்ளே. அதிகாரிகள் எதனால் ஆச்சரியப்பட்டார்கள்? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு. பேதுருவும் யோவானும் எப்படி உள்ளவர்கள் என்று அதிகாரிகள் அறிந்திருந்தனர். படிப்பறியாதவர்களும் பேதைமை உள்ளவர்கள் என்றும். சோதனை கேள்வி 1. வசனத்தை கேட்டவர்களில் எத்தனை பேர் விசுவாசித்தார்கள்? ஏ 1000 பேர், பி 2000 பேர், சி 3000 பேர், டி 5000 பேர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதினால் எதிர்பேச அதிகாரிகளுக்கு இடம் இல்லாதிருந்தது? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால். அதிகாரிகளுக்கு எதிர்பேச இடம் இல்லாதிருந்தபடியால் பேதுரு யோவானை எதை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டார்கள்? ஆலோசனை சங்கத்தை விட்டு. அதிகாரிகளுக்கு எதிர்பேச இடம் இல்லாதிருந்தபடியால் பேதுரு யோவானை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே என்ன பண்ணினார்கள்? யோசனை. பேதுரு யோவானால் செய்யப்பட்டது எப்படிப்பட்ட அற்புதம் என்று அதிகாரிகள் கூறினர்? வெளியரங்கமான அற்புதம். யாருக்கு தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் பேதுரு யோவானால் செய்யப்பட்டது என்று அதிகாரிகள் கூறினர்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும். எதை குறித்து பேசக்கூடாதென்று பிரதான ஆசாரியர் பேதுரு யோவானிடம் கட்டளையிட்டனர்? இயேசுவின் நாமத்தை குறித்து. எது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று பிரதான ஆசாரியர் பேதுரு யோவானிடம் கட்டளையிட்டனர்? சப்பாணி சொஸ்தமானது. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் என்ன செய்யக்கூடாது என்று பேதுரு யோவானுக்கு பிரதான ஆசாரியர்கள் கட்டளையிட்டார்கள்? பேசவும் போதிக்கவும் கூடாதென்று. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது எப்படி இருக்குமோ என்று நிதானித்து பார்க்க பேதுருவும் யோவானும் அதிகாரிகளிடம் கூறினர். தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? யாருக்கு செவி கொடுக்கிறது நியாயம் என்று பேதுருவும் யோவானும் கூறினார்கள்? தேவனுக்கு. தாங்கள் எவைகளை பேசாமல் இருக்கக்கூடாது என்று பேதுருவும் யோவானும் அதிகாரிகளிடம் கூறினர்?
கண்டவைகளையும் கேட்டவைகளையும். எவைகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? நடந்த சங்கதிகளை குறித்து. அதிகாரிகள் யாருக்கு பயந்து பேதுரு யோவானை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள்? ஜனங்களுக்கு. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதனின் வயது என்ன? 40 வயதுக்கு மேற்பட்டவன். பேதுருவும் யோவானும் விடுதலையாக்கப்பட்ட பின்பு யாரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள்? தங்களை சேர்ந்தவர்களிடத்தில். பேதுரு யோவானை சேர்ந்தவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தர் எவைகளை உண்டாக்கின தேவனாயிருக்கிறார் என்று சத்தமிட்டார்கள். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும். கொந்தளிக்கிறது யார் என்று தாவீது கூறுகிறார்? புறஜாதிகள். ஜனங்கள் எவைகளை சிந்திக்கிறார்கள் என்று தாவீது கூறுகிறார்? விருதா காரியங்களை. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எழும்பி நின்றவர்கள் யார்? பூமியின் ராஜாக்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ஏகமாய் கூட்டம் கூடினவர்கள் யார்? அதிகாரிகள். சோதனை கேள்வி 2. பேதுரு யோவானை காவலில் வைத்தபோது பிரதான ஆசாரியன் யார்? ஏ அன்னா, பி காய்பா, சி யோவான், டி அலெக்சந்தர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடுவார்கள் என்று வாக்கினால் உரைத்த கர்த்தருடைய தாசன் யார்? தாவீது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடுவார்கள் என்று தாவீது எந்த சங்கீதத்தில் குறிப்பிட்டுள்ளார்? சங்கீதம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களில். கர்த்தர் முன் குறித்தவைகள் யாவையும் செய்கிறவைகள் எவை? கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய ஆலோசனையும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளை யார்? இயேசு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் யார்? ஏரோதும் பொந்தியு பிலாத்தும். ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் எவர்களோடும் கூட இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள்? புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும்.
புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின ஏரோது பொந்தியு பிலாத்துவின் எவைகளை தேவரீர் கவனிக்க பேதுரு வேண்டினார்? பயமுறுத்தல்களை. பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே எவைகள் நடக்கும்படி செய்ய பேதுரு கர்த்தரிடம் வேண்டினார்? அடையாளங்களும் அற்புதங்களும். யாரை குணமாக்கும்படி தம்முடைய கரத்தை நீட்டும்படி பேதுரு கர்த்தரிடம் வேண்டினார்? பிணியாளிகளை. கர்த்தருடைய ஊழியக்காரர் எதை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று பேதுரு கர்த்தரிடம் வேண்டினார்? கர்த்தருடைய வசனத்தை. சீஷர்கள் கூடியிருந்த இடம் எப்போது அசைந்தது? ஜெபம் பண்ணினபோது. ஜெபம் பண்ணினபோது சீஷர்கள் எல்லாரும் எதனால் நிரப்பப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சீஷர்கள் எல்லாரும் எதை தைரியமாய் சொன்னார்கள்? தேவ வசனத்தை. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தவர்கள் யார்? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். யார் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை? விசுவாசிகளில் ஒருவனாகிலும். விசுவாசிகளுக்கு பொதுவாய் இருந்தவை எவை? சகலமும். எதை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சி கொடுத்தார்கள்? மிகுந்த பலமாய். அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலும் உண்டாயிருந்தது எது? பூரண கிருபை. எவைகளை உடைய விசுவாசிகள் அவைகளை விற்றார்கள்? நிலங்களையும் வீடுகளையும். சோதனை கேள்வி 3. எந்த நாமத்தினாலே சப்பானி சொஸ்தமாய் இருக்கிறான் என்று பேதுரு சொன்னார்? ஏ, பெயல்செபூலின் நாமத்தினால். பி, பரலோக நாமத்தினால். சி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். டி, பிதாவின் நாமத்தினால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். விசுவாசிகள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை எங்கு கொண்டு வந்து வைத்தார்கள்? அப்போஸ்தலருடைய பாதத்தில். விசுவாசிகளுக்கு எப்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்டது? அவன் அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய். விசுவாசிகளில் ஒருவனுக்கும் ஒன்றும் எப்படி இருந்ததில்லை?
குறைவாய். அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்பவன் யார்? பர்னபா. பர்னபாவின் மறுபேர் என்ன? யோசே. பர்னபாவின் ஊர் எது? சீப்புரு தீவு. பர்னபா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி. பர்னபா தனக்கு உண்டாயிருந்த எதை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்? நிலத்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். ஆமேன்.